மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஆர்ஆர்பி அண்மையில் ரிலீஸ் பண்ண என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் நிறைய பேர் நீங்கள் எழுதியிருப்பீங்க. அவங்க எல்லாருமே இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்ககிட்ட ஒரு டிகிரி ஒன்று இருந்தாலே போதும், இந்த எக்ஸாமை உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை விட ஒரு எளிமையான எக்ஸாம் தான். அந்த எக்ஸாமில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, இந்த எக்ஸாமோட லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டு, அதுவும் ஒரு எளிமையான தேர்வு தான். இது ஒரு சில முறையான பயிற்சி நம்ம எடுக்கும் போது கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து நம்மளால் கிராக் பண்ண முடியும். இந்த எக்ஸாம் பற்றி நம்ம 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கு என்னைக்குள்ளே நாம் அப்ளை பண்ணணும், லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து 13/10/2024 அக்டோபர் 13ஆம் தேதிக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். எல்லாருமே இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஆர்ஆர்பி வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு 80 பேஜுக்குடைய ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். அந்த நோட்டிஃபிகேஷனை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கொஞ்சம் நல்லா நீங்கள் படிச்சிருங்க. அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் என்னென்ன, இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் எந்தெந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், போஸ்ட் டீட்டெயிலு, அதற்கு இருக்கக்கூடிய அந்த விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், இது பற்றின நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை நல்லா படிச்சுட்டு இந்த எக்ஸாமுக்கு சீக்கிரமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. சரிங்க, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேக்கன்சி, இதில் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த என்டிபிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8113 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. இது வந்து எப்படி அவங்க பிரிப்பாங்கன்னா ஆர்ஆர்பிஸ் அப்படின்ற பேசிஸில் பிரிப்பாங்க. ஒவ்வொரு ஜோன் இருக்கும், அந்த ஜோனுக்கும் வேக்கன்சிஸை பிரித்து கொடுத்துருப்பாங்க. இந்த 8113 வேக்கன்சியையும் அந்தந்த ஆர்ஆர்பிக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க பிரிச்சிருப்பாங்க. இப்போ சென்னை ஆர்ஆர்பி அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் 436 வேக்கன்சி இருக்குது. இதுதான் வேக்கன்சி. இதில் இருக்கக்கூடிய போஸ்ட் என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற போஸ்ட் வந்து சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், இது ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய போஸ்ட்டு. செகண்டாக இருக்கிறது ஸ்டேஷன் மாஸ்டர், தேர்டாக இருக்கிறது கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், நாலாவதாக இருக்கிற போஸ்ட் வந்து ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட்டு, அஞ்சாவதாக இருக்கிற போஸ்ட் வந்து சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட். இது மாதிரி வந்து ஒரு 5 வேக்கன்சிஸ், 5 போஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் லாஸ்ட்டாக நம்ம பார்த்த இந்த 2 போஸ்ட்டும் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட்டும் சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட்டுக்கும் உங்களுக்கு டைப்பிங் நாலேஜ் வந்து மேண்டேட்டரி. அதை வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற டீட்டெயில் வந்து அனெக்சர் ஏ அப்படின்ற அந்த பார்ட்டில் வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுறதுக்கு எனி டிகிரி அது இருந்தாலே போதும். அந்த டிகிரி என்ன டிகிரியாக வேணாலும் இருக்கலாம், பட் ஒரு டிகிரி வந்து உங்கள்கிட்ட இருந்தாலே இந்த என்டிபிசி எக்ஸாமை உங்களால் எழுத முடியும். அதில் இந்த 2 லாஸ்ட்டாக சொன்ன இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு டிகிரியோட கொஞ்சம் டைப்பிங் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்க, இப்போ நெக்ஸ்ட் வந்து சேலரி, இது வந்து எவ்வளோன்னு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்கேல் வந்து இருக்கும். ஒரு ஸ்கேல் வந்து என்னென்னா 35,400 ரூபாய், அடுத்து இருக்கக்கூடிய ஸ்கேல் வந்து 29,200. இது மாதிரி 2 ஸ்கேல் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களோட பேசிக் பே, அலவன்ஸ்லாம் ஆட் பண்ணாமல் இருக்கக்கூடிய சேலரி. இது அலவன்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 55,000லேருந்து 60,000 வரைக்கும் உங்களோட சேலரி ரேஞ்ச் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏஜ் லிமிட் வந்து நம்ம பார்க்கலாம். என்டிபிசி எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஏஜ் லிமிட் வந்து உச்சபட்ச வயது, அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கும் இடபிள்யூஎஸ் கேட்டகரி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் 33 தான் வயது உச்ச வரம்பாக வந்து ஆர்ஆர்பி நிர்ணயிப்பாங்க. பட் இந்த வருஷம் என்னென்னா COVID-19 நடந்த அந்த லாக்டவுனால் உங்களுக்கு வந்து ஒரு 3 வருடங்கள் தளர்வு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அன்ரிசர்வ்டு கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரி இல்லை இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வயது உச்ச வரம்பு வந்து 36 வயது வரைக்கும் இந்த தேர்வை உங்களால் எழுத முடியும். இது வந்து அன்ரிசர்வ்டு அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு நான் சொன்னேன். இப்போ ஓபிசி அப்படின்னா என்னென்னா +3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க, அதாவது 39 வயது வரைக்கும் உங்களால் இந்த தேர்வை எழுத முடியும். தென் எஸ்சி அண்டு எஸ்டி இவங்களுக்கான வயது வரம்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா +5 இயர்ஸ். இதில் 36 அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, அதோட +5 சேர்த்திங்கன்னா 41 வயது வரைக்கும் அவங்களால எழுத முடியும். இது மட்டும் இல்லைங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ரிசர்வேஷனில் வயது தளர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களுக்குமே
வயது உச்ச வரம்பில் நிறையா தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருக்கிறது எக்ஸாம் ஸ்டேஜஸ். இந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய ஸ்டேஜஸை நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த எக்ஸாம் வந்து 2 டயர், அதாவது 2 லெவலாக நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். டயர் 1 அண்டு டயர் 2 அப்படின்னு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். டயர் 1 அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது ஜிகே, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, இது மாதிரி இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி, எக்கனாமி, இது மாதிரி இருக்கக்கூடிய ஜிகே சப்ஜெக்ட் இது எல்லாம் ஒரு பகுதியாகவும், இன்னொரு பகுதி ஜென்ரல் ரீசனிங், அதாவது ரீசனிங் பகுதி, பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் சென்ஸு, அப்புறம் நம்பர் சீரீஸு, விஷுவல் ரீசனிங்கு, அனாலஜி, இது மாதிரி இருக்கக்கூடிய சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டு, லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டு, இது மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ரீசனிங் பார்ட் ஆகும். மூணாவதாக இருக்கிற பார்ட் வந்து குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி இல்லை நியூமரிக்கல் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த 3 ஏரியாவிலேருந்து தான் வந்து உங்களுக்கு டயர் 1ம் சரி டயர் 2க்கும் சரி கேள்விகள் வந்து இடம்பெற போகுது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு அடிப்படையான 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த புக்கை வந்து நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களால் இதில் கேட்கக்கூடிய கேள்விகளை எளிமையாக உங்களால் கிராக் பண்ண முடியும். இது மட்டும் இல்லை, ஒரு 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதுமானதாக இருக்கும். சரி, இது நம்ம பார்த்துட்டோம். இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த எக்ஸாம் வந்து ஒரு 2 லெவலாக நடக்கக்கூடிய எக்ஸாம், இல்லை 2 டயராக நடக்கக்கூடிய எக்ஸாம்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ டயர் 1லேருந்து டயர் 2க்கு எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து போவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1:15, அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 15 பேர் அப்படின்ற அந்த விகிதத்தில் டயர் 1லேருந்து டயர் 2க்கு வந்து கேண்டிடேட்ஸை வந்து ஆர்ஆர்பி அனுப்ப போகிறாங்க. அது எந்த ரேஷியோனா 1:15. ஸோ நீங்கள் டயர் 1ம் கிளியர் பண்ணிட்டீங்க, டயர் 2ம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு இன்னொரு டெஸ்ட் இருக்கும். அது வந்து என்னென்னா CBAT, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் இருக்கும். இது வந்து ஒரு சில பதவிகளுக்கு இந்த டெஸ்ட் வைப்பாங்க, CBAT. இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய பதவிகளுக்கு ஸ்கில்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. இது வந்து என்னென்னா டைப்பிங் டெஸ்ட். ஸ்கில் டெஸ்ட்ன்றது ஒரு டைப்பிங் டெஸ்ட், அதாவது ஒரு 30 வேர்ட்ஸ் பெர் மினிட். இது வந்து ஒரு மினிமம் லிமிட்டாக வச்சுருப்பாங்க. நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்க அப்படின்னா, ஹிந்தியில் டைப் பண்ணிங்கன்னா 25 வேர்ட்ஸ் பெர் மினிட், WPM அப்படின்னு சொல்லி உங்கள் சில நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. இந்த விகிதத்தில் வந்து உங்களுக்கு அந்த டைப்பிங் ஸ்பீடு வந்து இருக்கணும். இதை வந்து நம்ம பார்த்தாச்சு. எக்ஸாம் ஸ்டேஜில் 2 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று CBT டயர் 1. டயர் 1 நீங்கள் கிளியர் பண்ணுற பட்சத்தில் டயர் 2க்கு எத்தனை ரேஷியோவில் அவங்க ஆட்களை தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1:15, அதாவது ஒரு பதவிக்கு 15 பேர் அப்படின்ற அந்த விகிதத்தில் அவங்க ஆட்களை தேர்ந்தெடுத்து டயர் 1லேருந்து டயர் 2க்கு அனுப்ப போகிறாங்க. நீங்கள் டயர் 2ம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து CBAT, கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட். இது ஒரு சில பதவிகளுக்கும், இன்னும் இருக்கக்கூடிய மிச்ச பதவிகளுக்கு ஸ்கில்ஸ் டெஸ்ட், அதாவது டைப்பிங் ஸ்பீடு டெஸ்ட் வந்து அவங்க வைக்க போகிறாங்க. இதுதான் அந்த ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது. இது வந்து CBAT, இது ஒரு சில பதவிகளுக்கும், இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய பதவிகளுக்கு ஸ்கில் டெஸ்ட். இது எந்த ரேஷியோவில் சார் அனுப்புவாங்க டயர் 2லேருந்து இந்த CBAT ஆர் ஸ்கில்ஸ் டெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து 1:8 அப்படின்ற அந்த ரேஷியோவில் வந்து ஆட்களை அனுப்புவாங்க. ஒரு போஸ்ட்டுக்கு 8 பேர் அப்படின்ற அந்த ரேஷியோவில் ஆட்களை வந்து அவங்க இந்த CBAT ஆர் ஸ்கில்ஸ் டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. இதை வந்து நம்ம பார்த்தாச்சு. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்பீங்க. கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நாட் ஓன்லி ஃபார் RRB, SSC, IBPS, இந்த மாதிரி இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய RBI, இது மாதிரி பேங்க் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க்கிங்கை அவங்க பின்பற்றுவாங்க. நம்ம TNPSC எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்காது. பட் இங்கே வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. அது எந்த ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/3, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் 1/3 நெகட்டிவ் மார்க்கிங் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்க, இந்த வீடியோவில் நம்ம RRB NTPC நோட்டிஃபிகேஷனில் இருந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த RRB NTPC அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் புதுசாகவே ஒரு பிளேலிஸ்ட் நம்ம கிளியர் பண்ணிட்டோம். இனிமேல்ட்டு வந்து இந்த RRB ப்ரிப்பரேஷன் சம்மந்தமாக இருக்கக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ரிப்ளைவை நம்ம உடனே சென்ட் பண்ணுறோம்.
அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் சப்ஜெக்ட் ரிலேட்டட் லெக்சர்ஸ் தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த லெக்சர்ஸை உடனே நாங்கள் மேக் பண்ணி எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.